வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பொய்யரசனோட பிம்பத்தை பற்றி தான் பேசுகிறோம். அந்த பொய்யரசனாக இருந்தால் நம்ம இளவரசன் தான் பொய்யரசன். அவரோட பொய்க்கு ஒரு அளவே இல்லை. ஆனால் அவர் எந்த காலத்திலும் உண்மையாக இருக்க மாட்டார். அது வேறு விஷயம். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் நேற்று பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி உட்காந்துட்டு வீட்டில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. தீபாவளி வருது, பட்டாசு வாங்கணும், வெடிக்கணும். அப்புறம் காயத்ரி அம்மையார் பார்த்திங்கன்னா ஒரே கையில் போண்டா உளுந்து வடையுமே வடையும் தின்ட்டுருப்பாங்க. இப்போ தின்னுட்டு அடுத்தவங்க உழைப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. நாம் எப்போவுமே உழைக்க மாட்டோம். அடுத்தவங்க உழைப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறேன்னா, இன்றைக்கி 5 லட்ச ரூபாய்க்கு பட்டாசு கடை போட்டிருக்குறாங்க. லைசன்ஸ் வாங்கி 5 லட்ச ரூபாய்க்கு போய் பட்டாசு கடை போட்டால் வருஷம் பூரா உட்காந்துட்டீங்களா அப்படிங்கிறாரு. அது சொல்கிறதாருன்னா உழைக்காத ஒருத்தர் தான் சொல்கிறாரு. 2 பேர் கணவன் மனைவிக்கு என்ன வேலை தெரியுங்களா, அடுத்தவங்க உழைப்பை பற்றி பேசிட்டு அப்படியே விளம்பரம் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே உழைக்க மாட்டாங்க. பட்டாசு கடையை பற்றியெல்லாம் இவருக்கு என்ன தெரியும்? ஒரு பட்டாசு கடைக்கு லைசன்ஸ் வாங்குறது அவ்வளோ வெரி ஈஸி இல்லை. நாய் வாடாத வாடு. பட்டாசு கடைக்கு போய் லைசன்ஸ் வாங்கணும், 50,000 1 லட்சம் கொடுக்கணும். அப்புறம் அது செட்டு போடணும். பட்டாசு கடை வைக்கிறதுல இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பட்டாசு கடை வச்சா பயங்கர லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு பட்டாசு கடை வைக்கிறதுக்கு லைசன்ஸுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், செட்டு போடணும். அதே கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவண்ணணும். இவர் எடுத்தோடனே 5 லட்ச ரூபாய்க்கு பட்டாசு அடித்தா 10 லட்ச ரூபா லாபம் பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது அதெல்லாம் உழைச்சாத்தான் தெரியும். கணவன் மனைவி உட்காந்து பேசுகிறாங்க, பெருமனையும் பேசுகிறாங்க அடுத்த உழைப்பை பற்றி. ஆனால் இவங்க மக்களை ஏமாற்றிட்டு இலவச வருமானம் பார்த்துக்கிற ஆளுகளுக்கு அடுத்த உழைப்பை பற்றி தெரியாது. அப்புறம் மொபைல் பற்றியே தான் சொல்கிறாங்க. அந்த மொபைல் சரியில்லை, இந்த மொபைல் சரியில்லை, ஃபோன் ஹீட் ஆகுது, அது ஹீட் ஆகுது. இல்லை சாம்சங் கம்பெனி ஓனரோ ஆப்பிள் நிறுவன ஓனரோ இவங்க வீட்டுக்கு போய் மொபைல் கொடுத்துட்டு போங்க. இவங்க மொபைலோட அளப்பறை தாங்க முடியல. அதாவது மொபைல் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உழைச்சி இலவச வருமானம் பார்ப்பாங்க. இலவச வருமானத்தில் தான் மொபைலு எல்லாம் உழைச்சி வாங்குவாங்க. ஆனால் இவங்க மொபைல்லேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே இலவச வருமானத்தில் தான் வாங்குகிறாங்க. என்ன காரணம்னா, உழைச்சா தான் அருமை தெரியும். இந்த ஆள் மாதிரி ஒரு சோம்பேறி எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். காரை பற்றி சொல்கிறாரு. கார் அப்டேட் கேட்டிங்க அப்படியே ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு. இவரோட காரு 5 தடவை 6 தடவை அடிபட்டுருக்குது. யாருங்க கார் அப்டேட் கேட்டுக்கிறது? உங்கள் வீட்டில் கார் இல்லையா? அடுத்த வீட்டில் காரை பார்த்து ரசிக்கிறாங்களாட்டுக்குது. அது அவங்க சப்ஸ்கிரைபர். உங்கள் வீட்டில் கார் இருந்தால் காரை பார்த்து ரசிக்கலாம். என்ற வீட்டில் தான் கார் இருக்குது. நான் ஒரு நாள் டெய்லி கார் அப்டேட் நான் கொடுத்ததில்ல. நம்ம இளவரசனுக்கு என்ன வேலை தெரியுங்களா? இவர் உழைச்சி அதில் வாங்கின கார் மாதிரி தான் பேசியிருப்பார். 5 தடவை ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. இவர் கார் எடுக்கிறது, போய் கொண்டே அடிக்கிறது, அது ஒர்க் ஷாப்பில் ஓடுறது, அப்புறம் கார் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறது நம்ம இளவரசனுக்கு கைவந்த கலை. அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு நவம்பரில் வருது. அது எந்த மாதிரி வழக்குன்னு உங்களுக்கு தெரியும். இளவரசர் அந்த வழக்கை பற்றி சொல்ல மாட்டார். இளவரசர் எந்த காலத்துலையுமே சொல்லவே மாட்டாருங்க. அவர் உண்மையானவே இருந்தது கிடையாது. அவர் ஒழுக்கமானவ ஆளே கிடையாது. என்ன காரணம்னா, எங்கள் அக்காவாயன்னு ஒரு பொய் சொல்லியிருப்பார். எந்த அக்காவாயின்னு தெரியல. அந்த அக்காவாயனை பற்றி இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் தீபாவளிக்கு முறுக்கு, பாதுஷா எல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. உழைச்செல்லாம் கிடையாது. இலவச வருமானத்தில் வாங்கி அந்த பொருளை வாங்கி வருஷம் பூரா இலவச வருமானம் பார்க்குறது. அதில் தீபாவளிக்கு பட்டாசு, துணி, மணி எல்லாம் உழைச்செடுப்பாங்க. இன்றைக்கி வருஷம் பூரா ஒரு ஆள் உழைக்கிறது எப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இப்போ தீபாவளிக்கு மழை, வியாபாரிகளோட நிலைமை தான் படுதுண்டாட்டம். அப்படியெல்லாம் உழைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு பொய்யை பேசிட்டு, கணவன் மணி ட்ராமா போட்டு பொய்யை பேசிட்டு இப்போ தீபாவளி பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் அந்த அம்மா அப்படியே லிஸ்ட்டு போடுறாங்களாமா. எப்படி லிஸ்ட்டு போடுறாங்கன்னு கேட்டால், என்னவோ 10 கடைக்கு ஸ்வீட் அனுப்புகிற மாதிரி தான் லிஸ்ட்டு போடுறாங்க. இவங்களே அடுத்தவங்க உழைப்பில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு தம்பதிகள், ட்ராமா தம்பதிகள் லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் போய் மளிகை கடையில் சாமானம் வாங்குறது வரைக்கும் வீடியோன்னு வச்சுங்க. 21 நிமிஷம் வீடியோ. ஏன்னா தீபாவளிக்கு வருமானம் வேணும் இல்லைங்க. இவர் வாங்குகிற துணிமணிலேருந்து பட்டாசுலேருந்து எல்லாமே இவருக்கு சொந்தம் கிடையாது, இலவச வருமானம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா பையனை பற்றி இது வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க. அது அவங்க அக்கா பையனே கிடையாது. அக்கா பையனு தான் சொல்லலாம். நான் ஆல்ரெடி இது போட்டோ போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதில் எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு அட்வைஸ் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருப்போங்க. ரொம்ப கேவலமான கமெண்ட்டு. அவர் செகண்ட் மேரேஜ் ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் சொல்ல கிடையாது, நிறைய பேர் தான் சொல்லியிருப்பாங்க. இளவரசனுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது அது இளவரசன் தான் வளர்க்கணும். நான் எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கெல்லாம் சுத்தமாக அறிவே கிடையாது. அப்போது அந்த பொண்ணு வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எதுக்குமானு கேட்டால் அதுதாங்க இளவரசனோட சப்ஸ்கிரைபரு. மொத்தத்தில் இளவரசன் வீட்டில் செய்கிற ஸ்வீட்டு துணிமணி இதெல்லாம் இளவரசன் எங்கள் அக்காவை எனக்கு கொண்டே கொடுப்பாரா? இளவரசன் எங்கள் அக்காவை என்னை வச்சு எப்போ வீடியோ போடுவார்? நான் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கிறேன். அப்படி ஒரு அக்காவை என்ன இருந்தால் போடலாம், இல்லைன்னா போட மாட்டார். ஆனால் சத்தியமாக அது அவங்க அக்கா பையனும் கிடையாது. சரி, இளவரசன் எங்கள் அக்காவை என்னை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அக்கா வச்சு ஒரு வீடியோ போடலாமே, அதான் கூட பிறந்த அக்காவாச்சே. எனக்கு தெரிஞ்சு இளவரசனுக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும்தான் இருக்குது. பொய்யில் வாழும் இளவரசன் தம்பதிகள் இதெல்லாமே நம்ம காயத்ரி அம்மையாருக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை. ஏதாச்சும் வாயை திறந்தா பணமெல்லாம் கொடுக்க மாட்டார் இளவரசன். அப்புறம் அந்த அம்மாவோட நிலைமை படுருந்தாட்டம் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும். நாம் சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம இதை பற்றி எதாவது பேசினோன்னா நம்மளுக்கு பிரச்சனையாக இது பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு பணம் இருக்காது. ஏன்னா இளவரசனோட பணத்தில் தான் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்னமோ இளவரசன் 4 நாளைக்கு முன்னாடி பெரிய உத்தமராக தான் பேசினார். என்னை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் என்னடா இருக்குது? ஆமாம், ஒன்றும் இல்லை, இவரை பற்றி பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயத்தில் நான் பண்ண மாட்டேன். மொத்தத்தில் இளவரசன் போடும் அக்காவையன் பித்தலாட்டம் எப்போ வெளிச்சத்துக்கு வருன்னா கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும். அப்புறம் இளவரசன் 4 நாளைக்கு முன்னாடி சொன்னார், நான் சக்திவேல்ண்ணா உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுக்கிறேங்கண்ணா. இளவரசா, நீ எல்லாம் மரியாதையே வைக்க வேண்டாம். உன்ன மாதிரி ஆளுங்க எந்த மரியாதையும் யாருக்கும் வைக்க வேண்டாம். மொத்தத்தில் இளவரசனுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதாவது அக்காவையன் விஷயத்தில் அது விரைவில் வெளிவரும். அந்த விரைவில் வெளிவரும்போது பல சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு இளவரசன் பதில் கொடுத்து ஆகணும். ஆனால் இப்பவும் இல்லை, எப்போவுமே இளவரசன் அந்த விஷயத்தை பற்றி வாயே திறக்க மாட்டார். ஏன்னா பொய்யில் வாழும் ஆளுக்கு தான் நம்ம இளவரசன் தம்பதிகள். மொத்தத்தில் காயத்ரி அம்மையார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு நீ உண்மையாக இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசன் அப்படியே அமௌண்ட்டோ இல்லைன்னா போட்டா பஜ்ஜியோ இல்லைன்னா நான் உனக்கு ஆடம்பர வாழ்க்கை, உனக்கு என்ன வேணுமோ தங்க நகை ஏதாவது வாங்கி தரேன், இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்குது. மொத்தத்தில் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுற ஒரு ட்ராமா யூடியூப் ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், மிட் நைட்டில் அந்த அம்மா அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சு எனக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, நானும் ஆதிக்குட்டி வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு, ஆனால் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இருக்குதுங்க, எல்லாமே இந்த அம்மாவுக்கு தெரியும், எல்லா விஷயம் தெரியும். யூடியூப்பில் வெளிவிடாது. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேணால் சொல்லியிருக்கு, என் கணவருக்கு குடிப்பழக்கம் மட்டும் இல்லைங்க, ஒரு பொண்ணு கூட வாட்ஸ்அப்பில் ஆடியோ பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நான் வெளியிட்டு அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை, எந்த காலத்திலும் வெளியிட மாட்டாங்க. அப்புறம் இளவரசனோட அக்காவையனுக்கு தீபாவளிக்கு ஸ்வீட்டாவது வாங்கி கொடுங்க இளவரசா. ஏன்னா அதான் உங்கள் அக்காவையும் சொல்லியாச்சே. அப்புறம் துணிமணி வாங்கி கொடுங்க, பட்டாசு வாங்கி கொடுங்க, பாவாங்க உங்கள் அக்காவைய. இல்லைன்னா தீபாவளிக்கு உங்கள் வீட்டுக்காவது கூட்டிகிட்டு வாங்க, ஒரு வீடியோவாவது போடுங்க, எல்லோரும் பார்த்து ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அக்காவையும் சொல்லியாச்சே, அந்த அக்காவையனை பற்றி எப்போ நீங்கள் சொல்ல போகிறேன்ட்டு அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் அவளோட எதிர்பார்த்துருக்குறாங்க. நீங்கள் தான் ரியாலிட்டி சேனலாச்சே, அந்த ரியாலிட்டி சேனலில் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஏன் உங்கள் அக்காவையனை பற்றி மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா அது உங்கள் அக்காவையனே கிடையாது. உங்கள் அக்காவையன் இருந்தால் சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் பொய்யில் வாழும் இளவரசன், அந்த பொய் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இளவரசனோட சப்ஸ்கிரைபர் எந்த மூலையில் நிற்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.